இப்போதான் அரை ஏக்கரா பீட்ரூட் போட்டிருக்குங்க. போட்டு 65 நாள் ஆச்சு. இதில் வந்து இப்போ இந்த மருந்து அடித்த பின்னாடி பீட்ரூட்டும் நல்லா இருக்குது, க்ரோத்தாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மாதிரி செவட்டல் நோய் நமக்கு இருந்துச்சு. இந்த ஆர்பிஎக்ஸ் மருந்து அடித்த உடனே இந்த மாதிரி கிளியராக இருக்குது, நல்லா இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது. போய் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வணக்கமுங்க, நீலகிரி மாவட்டம். என் பேர் சண்முகங்க. நான் வந்து மணியட்டி கிராமத்தில் 2 ஏக்கரா விவசாயம் பண்ணுறேங்க. அதில் பீட்ரூட்டு, பட்டாணி, பீன்ஸு, புரோக்கோலி எல்லாம் போட்டிருக்குங்க. இப்போதான் அரை ஏக்கரா பீட்ரூட் போட்டிருக்குங்க. போட்டு 65 நாள் ஆச்சு. இதில் வந்து இப்போ இந்த மருந்து அடித்த பின்னாடி பீட்ரூட்டும் நல்லா இருக்குது, க்ரோத்தாக இருக்குது, நல்லா இருக்குது. APKS ஆர்கானிக். உப்பு கலராக ஆச்சுங்களா, நமக்கு இந்த செவட்டல் நோய் மாதிரி சிவப்பு கலரில் வந்துச்சுங்க. அது வந்துச்சுன்னா செடியை இதாகிருங்க, அழிஞ்சிரும், செடி அழிஞ்சிரும். அதனால் நம்ம பக்கத்து வீட்டு பையன் வந்து அந்த பையன் அந்த மருந்து எடுத்து வந்து கொடுத்தா. அப்படி அந்த மருந்து கொடுத்த உடனே அந்த செடி நல்லா வளர்ச்சி ஆகிடுச்சு. அவர் சொல்லித்தான் அந்த மருந்து வாங்கினா. அந்த மருந்து பேர் ஆர்பிஎக்ஸ் அடித்து இப்போ செடி நல்லா க்ரோத்தாக ஹைட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. செவட்டல் நோய் சரியாயிடுச்சுங்க அந்த மருந்து அடித்த உடனே. டேங்க்குக்கு 1/2 லிட்டர் மாதிரி ஸ்ப்ரே தான் பண்ணோம். தண்ணி கொடுத்து தான் இந்த தண்ணி அடிச்சு தான் இந்த மருந்து அடிச்சுங்க. தண்ணி ஃபிங்கலர் போட்டு தான் இந்த மருந்து அடிச்சுங்க. இந்த மருந்து செவட்டல் நோய் இருந்தது சரியாயிடுச்சு. செடியும் நல்லா இருக்குது. இந்த 10 நாளில் அறுவடை செய்யலாம், காயும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி செவட்டல் நோய் நமக்கு இருந்துச்சு. இந்த ஆர்பிஎக்ஸ் மருந்து அடித்த உடனே இந்த மாதிரி கிளியராக இருக்குது, நல்லா இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது. போய் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. போட்டு 65 நாள் ஆச்சுங்க. இன்னும் 15 நாளில் 80 நாளில் பறிச்சிடலாம்.